முத்து வழக்கம் போல் சவாரிக்கு போயிட்டுருக்காரு. அவருடைய காரில் ஒரு கஸ்டமர் ஏறுறாரு. ஒரு இடத்த சொல்லி, அந்த இடத்துல ஒரு கறிக்கடை இருக்குது. அந்த கறிக்கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. முத்து ஏன் அந்த கறிக்கடையில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அந்த கறிக்கடையில் எப்போவுமே நல்லாயிருக்கும், கறி நல்லா வெட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடம் வந்தோடனேயே கஸ்டமரை இறக்கி விடுறாரு. கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு யதார்த்தமாக அந்த கடையை பார்க்குறாரு. அந்த கடைக்கு வெளியில் நம்ம ரோகிணியோட செட்டப் மாமா கறி வெட்டிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு முத்து பயங்கரமாக சாக்காய் நிற்கிறாரு. என்ன ரோகிணியோட மலேசிய மாமா இங்கே வந்து கறி வெட்டிட்டுருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு கிட்டக்க போயிட்டு, என்ன இதெல்லாம் இங்கே வந்து கறி வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நிமிர்ந்து முத்துவை பார்த்த கறிக்கடை மாமாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க என்னை நடிக்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்து நடித்தேன், மற்றபடி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. முத்து இதை கேட்டு பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டில் ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. மனோஜை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, மனோஜுக்கு இப்படி அடிபட்டிருக்குதே, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியாம்மா, மாமா வந்துட்டுருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்த, அவர் எந்த நாட்டில் இருக்காரோ யாருக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இங்கே சமாளிக்கிறாங்க. இதை கேட்ட முத்து பயங்கர கோபத்தோட, என்னது உங்கள் மாமா வெளிநாட்டில் இருக்காரா, இப்போ தான் பக்கத்து தெருவில் கறி வெட்டிட்டு இருக்காரு, பார்த்துட்டு வரேன், யாருக்கிட்ட கதை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ரோகிணி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முடிஞ்சிட்ருக்காங்க. இதோட இந்த புறமும் முடியுது.